Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ டியூட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் வைஸ் கண்டென்ட் போட்டிருக்கோம், கண்டென்ட்லேயே வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கோம். Built-in function. So built-in functions are predefined functions provided by C standard libraries. So C compiler, the C standard librariesலேயே சில பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க யூசர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே ஆல்ரெடி அதோடைய லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதி வச்சுட்டாங்க. ஸோ அந்த லைப்ரரிஸ்க்கு பேர் இல்லை அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு பேர் ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம அதை ஜஸ்ட் யூஸ் பண்ணால் போதும். அது எந்த ஹெடர் ஃபைலில் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னா string.hன்னு ஒரு ஹெடர் ஃபைல் இருக்குது, அந்த ஹெடர் ஃபைலுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணணும்னா டைரெக்டாக அந்த string.h வந்து இன்க்ளூட் பண்ணிக்குவேன் என்னோட கோடில். அடுத்தது, இப்போ அந்த ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 4 ஸ்பெசிஃபை பண்ணிடுவேன். ஸ்ட்ரிங் லென்த்து, ஸ்ட்ரிங் காப்பி, ஸ்ட்ரிங் கேட்டு, ஸ்ட்ரிங் கம்பேர். ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தோம், இந்த 4 ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை. ரிட்டர்ன்ஸ் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு, அடுத்தது strcpy வந்து காப்பீஸ் ஒன் ஸ்ட்ரிங் டு அனதர், strcat வந்து அப்பன்ஸ் ஒன் ஸ்ட்ரிங் டு அனதர், strcmp கம்பேர் பண்ணுது. ஸோ இந்த 4 ஃபங்க்ஷனே நம்ம யூஸ் பண்ண முடியும் எப்போன்னா string.h வந்து இம்போர்ட் பண்ணிட்டா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், hash include stdio.h, hash include string.h, string.h இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை எதை வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நான் 2 கேரக்டர் அரே டிக்ளேர் பண்ணிட்டேன். strcpy ஆஃப் name2, name1 அப்படின்னா name1ல் இருக்கிற வேல்யூ name2ல் தூக்கி போட்டுரும், காப்பி பண்ணிடும். அடுத்தது strcat ஆஃப் name1, rocks அப்படின்னா name1ல் என்ன வேல்யூ இருக்குது, முருகன் இருக்குது, முருகன் இந்த ராக்ஸையும் சேர்த்து name1ல் பிரிண்ட் பண்ணிடும், name1ல் ஸ்டோர் பண்ணிக்கும். அடுத்து பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது அதேமாதிரி strcmp ரெண்டையும் கம்பேர் பண்ணி நமக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பில்ட்இன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். அடுத்தது பில்ட்இன் மேத் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த மேத் ஃபங்க்ஷனோட ஹெடர் ஃபைல் math.h. அதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, sqrt ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும், sqrtக்குள்ளே ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி கொடுக்கும். pow அப்படின்னா x, y அப்படின்னா x பவர் ஆஃப் y கண்டுபிடிச்சி கொடுக்கும். ceil அப்படின்னா ரவுண்ட் அப் டு த நியரஸ்ட் இன்டிஜர், ஃப்ளோர் அப்படின்னா ரவுண்ட் டவுன் டு தி நியரஸ்ட் இன்டிஜர். ஸோ 3.6 இல்லை 3.4ன்னு சீல்குள்ளே கொடுத்தோம்னா, சீல் ஆஃப் 3.4ன்னு கொடுத்தோம்னா நியரஸ்ட் இன்டிஜர் என்ன ரவுண்ட் அப் டு தி நியரஸ்ட் இன்டிஜர்னா 3.4 அப்படின்னா கூட 4 தான் நியரஸ்ட் இன்டிஜர், 4ன்னு கொடுக்கும். ஃப்ளோர் அப்படின்னா 3.9 கொடுத்தா கூட 3 தான் நியரஸ்ட் ஸ்மாலஸ்ட் இன்டிஜர். ஸோ 3ங்கிறது ஃப்ளோர் பண்ணி கொடுக்கும். அடுத்தது ஃபேப்ஸ் அப்படிங்கிறது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஃப்ளோட் அண்ட் டபுள். இப்போ இதே எக்ஸாம்பிள் பாருங்கள், math.h இன்க்ளூட் பண்ணிட்டேன். அடுத்தது ஸ்கொயர் ரூட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனு sqrt ஆஃப், அடுத்தது pow ஆஃப் 2, 3, அப்புறம் ceil ஆஃப் b கொடுத்துருக்கோம். ஸோ ceil ஆஃப் bனா bயோட வேல்யூ -4.7னா 4.7லேருந்து ceil ஆஃப் அப்படின்னு சொன்னோம்னா -3ன்னு சாரி -4ன்னு வரும். ஏன்னா -4ஓட பெரிய நம்பர், ஃப்ளோர் அப்படின்னா சின்ன நம்பர். ஸோ -4ஓட சின்ன நம்பர் வந்து -5. ஸோ இதுதான் வந்து பில்ட்இன் மேத் ஃபங்க்ஷன்ஸ்.